அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருட பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படிக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க மேசராசிக்காரங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. உயர்வு காட்டும் மேசராசிக்காரர்களே. ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றத மேசராசியை பார்த்து கற்றுக்கலாம். எதிரியே என்னை குத்துறதா இருந்தாலும் பின்னாடி குத்தாதீங்கடா, தயவு செஞ்சு முன்னாடி குத்துங்க. இதை சொல்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாத மேசராசிக்காரங்க. அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா தலை அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்னு. எதில் நம்ம தலை கொடுக்கலாம், எதில் நம்ம தலை கொடுத்தா தலை திரும்பி வரும். ஏன்னா சில பேருக்கெலாம் தலையை கொடுத்து தலை போனவங்களாம் உண்டு. தன் தலையை சரியாக காப்பாற்றி கொள்பவர்கள் மேசராசிக்காரங்க. என்ன கணக்காக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கணக்காக இருந்தாலும் சரி, எந்த சதுரங்க விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதில் முழுமையாக சக்ஸஸ் பெற முடியும் மேசராசிக்காரங்க. ஆர்வமாக ஆரம்பிப்பீங்க, களத்தில் இறங்குவீங்க, பிடிக்கலைன்னா அழகாக வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் காத்திருப்பீங்க கரெக்டான நேரத்திற்காக. சில பேர் இருக்கிறத கட்டிட்டு அழுவாங்க. முன்னேறுவதற்கான எண்ணமே வராது. அடுத்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்குறதே கிடையாது. அடுத்த சந்தர்ப்பத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஆனால் மேசராசி இதை மூணையும் செய்வாங்க. மேசராசிக்காரங்க ஒரு மேடையில் இருக்காங்க, மேசராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. அவங்களுடைய பார்வை பல இடத்துல இருக்கும், எண்ணம் பல இடத்துல இருக்கும், எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தோல்வி பயப்படும், நெருங்கிறதுக்கு பயப்படும். இருந்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு சில தர்ம சங்கடம் வருது. ஏன் இத்தனை காலங்கள் மேசராசி நான் கடந்து வரும்போது இந்த ராசியில் நான் பிறந்ததுனால இந்த தர்ம சங்கடத்தை அனுபவிக்கிறேனே ஏன் அப்படிங்கும்போது எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுருக்கிறது மேசராசிக்காரங்க. என்றைக்குமே எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. மற்றவங்கள அவங்க கீழே நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாருக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்க பழக்கப்படுத்திக்காதீங்க, அது உங்களுக்கு வராது. சார் நான் பணிந்து போகணும்னு நினைக்கிறேன், நல்லது. ஆனால் மேசராசிக்கு குனிந்து போக தெரியாது, அந்த ஜால்ரா அடிக்க மேசத்துக்கு தெரியாது. ஒரு காரியம் முடிஞ்சதுன்னா மேசராசிக்காரங்க அந்த காரியத்தை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அதுதான் மேஷம். அந்த காரியத்தில் திரும்ப உழண்டு கொண்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இத்தனை வருஷங்கள் கடந்திருக்கு.
இந்த ஆண்டிலேருந்து நீங்கள் ஜெயிக்கலைன்னா அப்போ இன்னும் நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இப்போ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாமா? இது உலகத்தை புரிஞ்சுக்கிற நேரம். இது வரைக்கும் உங்களை புரிஞ்சிட்டு இருப்பீங்க. உலகத்தை புரிஞ்சுக்க வேணாமா? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லை, எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தான். சினிமா துறையில் சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் இருக்கணும் இல்லையா? நம்ம வாழ்வாந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். ஏதோ ஒரு துறையில் மட்டும் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் போதாது. மேஷம் என்றைக்குமே சூப்பருக்கு சூப்பர். அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த விசுவாச வருஷம் கொட்டி கொடுக்கக்கூடிய பலனை நமக்கு கிடைக்கிறது. பலன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய நல்ல பலன். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முன்னாடியே பிளான் பண்ணணும். சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே எழுதி பார்க்கணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, பிளான் பண்ணி செய்யணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக எழுதணும். நமக்குன்னு ஒரு பிளான், நமக்குன்னு ஒரு போர்ஷனை உருவாக்கணும். சார் இது வரைக்கும் நான் 10ஓடு 11 இருந்தேன் சார், அத்தோடு இதுவாக இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு வேண்டவே வேண்டாம். நீங்கள் தனியாக இருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க, உங்களை தேடி ஒரு கூட்டமே வரும். இதுதான் மேஷம். உங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பலத்தை நீங்கள் காட்ட முடியும். இது சாதாரணமான வருஷம் நினைக்காதீங்க மேசராசிக்காரங்களே. விரோதிகளை துரோகிகளை இனம் கண்டு கொண்டு அவங்கக்கிட்ட இருந்து விடை பெறக்கூடிய வருஷம். அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விடை பெறக்கூடிய வருஷம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் ஜாக்பாட் எப்படின்னா, எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும், துரோகி யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு தனி ஸ்கெட்சு போடுங்க, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுங்கள். ஒரு தனி ஸ்கெட்சை போடுங்க, ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிட போகிறீங்க. இதில் ப்ளஸ்ஸு, ராகு உங்களுக்கு ப்ளஸில் இருக்கார். உங்களுக்கு முன்கோவம் ஒரு மைனஸ், அதே முன்கோவத்தை ப்ளஸ் ஆக போகிறார் ராகு. அப்போ எல்லாருக்கிட்டையும் உங்கள் கோவத்தை உள்ளே அடக்கிக்கிட்டு இந்த வருஷத்தை சிரித்த முகத்தோடு ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் கோவத்தை இந்த வருஷம் வெளிக்காட்டவே வேண்டாம், சிரித்த முகத்தோடு இருங்க. பல சிக்கல்களை அழகாக அழுக்க போகிறீங்க, இது உண்மை. கணிசமாக பண வரவை எதிர்பார்க்க போகிறீங்க. 7.5 சனி ஆரம்பிக்குது. சனி நமக்கு சாதகம் இல்லாமல் போயிடுவார். இந்த ஃபீலிங்ஸ்லாம் வரவே கூடாது. சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. சனி உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் வராரு, உங்களை உயர்த்தி பார்க்க போகிறாரு. பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 7.5 சனி காலகட்டத்தில் திட்டமிடுதல். இந்த வருஷத்தில் 7.5 சனியோடு ஸ்டார்டிங் ஆகும்போது சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்போ திட்டமிடுதல், பிளானிங் எல்லாமே எதையுமே பண்ணாதீங்க, எதுலேயுமே இறங்காதீங்க. ஊருக்கு போகிறீங்களா ஒரு பிளானிங், வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா ஒரு பிளானிங். இந்த டைமுக்கு போகணுன்னா இந்த டைமுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, முன்னாடியே கிளம்புங்க. கரெக்டாக 8:10 நான் அங்கே இருப்பேன்னா 8:10 தான் போய் நிற்கணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்புங்க. இவ்வளோ தான் ரூல்ஸு. குரு பகவான் அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சும்மா இல்லை. கடந்த காலத்தில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாடமாக வரப்போகுது. ஒரு இடத்துக்கு போகும்போது அது தப்புனா கரெக்டாக நிப்பாட்டுவார், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். மேஷத்திற்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நல்ல டைம். ஒரு பண பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ பூமி பிரச்சனைலாம் இப்போ கிளியர் ஆகும். வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இது எல்லாம் இப்போ கிளியர் ஆகும். ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது சரியான டைம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முடித்துக்குள்ளே நான் நிறைய தகவல் கொடுக்குறேன். ஃபேஸ் பண்ணுற டைம், ஒதுங்கி போகிற டைம் இல்லை, ஓரங்கட்டுற டைம் இல்லை, பயந்து போகிற டைம் இல்லை, ஃபேஸ் பண்ணுற டைம். அப்போ மேஷத்துக்குள்ளே தீயாக எண்ணங்கள் உருவாகும். நெருப்பு வெளியே தெரியக்கூடாது. நெருப்புடா அப்படின்னு சொல்லுவாங்களா பாட்டில், அதுதான் மேஷம். வெட்ட வெட்ட முளைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். சாதாரணமாலாம் ஒன்றும் தூக்கி எறிஞ்சிட முடியாது. அப்படிப்பட்ட மேஷத்திற்கு சில குறிக்கோள்களை ரொம்ப திடமாக மனசில் வைங்க. கரெக்டாக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுங்கள், பிளான் போடுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் 100% நன்மைகளை பெற போகிறீங்க. சும்மாலாம் நான் வார்த்தைக்கு சொல்லலை. பூமி பிரச்சனை தீர்வடையும், வழக்கு பிரச்சனைகள் தீர்வடையும். சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பலம் ஏற்படும், உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் ஏற்படும். இந்த விசுவாச வருஷம் பட்டங்களையும் பதவிகளையும் நீங்கள் போட்ட ஸ்கெட்சு மூலியமாக சக்ஸஸ் பண்ண வைக்கும். இது தோற்று போகிற வருஷம் இல்லை, ஜெயிக்கிற வருஷம். வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முழுமையாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்கள். பெரியோர்களை வழிபாடு பண்ணுங்கள். பெரியவங்க ஏதாச்சும் சொன்னால் கேளுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாக மூவ் பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ். ரொம்ப காமாக மூவ் பண்ணுங்கள். சதுரங்க விளையாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரணுமா? சரியாக விளையாடக்கூடியவர்கள். என்ன ஆட போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மேசராசியை பற்றி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வாழ்க்கையை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு மேசராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சனி பயிற்சி வீடியோலாம் இருக்குது, லைக் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டுக்கு மேசராசிக்கு 1000 லைக் வருதான்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள். நன்றி.